வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா, அவர் ஒரு மிகப்பெரிய அரசன் அப்படின்னே சொல்லலாம். எதனால் நான் அவர் அரசன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசுக்கு எந்த வகையெல்லாம் இன்னல்கள் வர முடியுமோ எல்லா வகையிலுமே அவருக்கு வந்தது. அந்த கடந்த 4 ஆண்டுகளும் அவர் ஆட்சியில் இருக்கும்போது அவருக்கு வராத இன்னல்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சொந்த கட்சிக்காரங்களே அவர்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் ரகுவரன் சொல்லுவார், இந்த 4 காலில் யார் எப்போ காலை வார போகிறாங்கன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நிலைமையில் தான் இருந்தார். ஓபிஎஸ் அவர்களுக்கு உள்ளான பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் தொண்டர்கள் பார்த்திங்கன்னா திரு டிடிவி தினகரன் அவர்கள் பக்கம் ஒரு பக்கம் நின்னாங்க. அந்த மாதிரி கட்சியே செதறி கிடந்தது. அந்த 4 ஆண்டு காலத்தில் எதிர்க்கட்சியான திமுக அரசு இந்த ஆட்சி இப்போ கவுந்துரும் அப்போ கவுந்துரும்னு ஏகப்பட்ட ஏகவசனங்கள் பேசினாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே முறியடித்து 4 ஆண்டு காலம் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக மிகவும் சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன், கொரோனா காலத்தில் தமிழ்நாட்டை சிறப்பாக கையாண்டார் அப்படின்னே நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா இப்போ எதிர்க்கட்சி தலைவராக அவர் அமரும் போதும் கூட நிறைய பிரச்சனை இருந்தது. அவர் எலெக்ஷனில் கூட்டணி வச்சது, ப்ளஸ் தேர்தலை சந்தித்தது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது, எடப்பாடிக்கு அந்தளவுக்கு திறமை இல்லை, அவர் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் மார்ஜின் ஆஃப் விக்டரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4% தான். அதை மிகவும் சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திமுக பல கட்சிகளோட கூட்டணிகளோட ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாங்க. அப்படி நின்றுமே கூட எடப்பாடி அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட 4% ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைஞ்சார் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய வெற்றினே அதை சொல்லலாம். இந்த மாதிரி எதிர்க்கட்சியாக மிகவும் சிறப்பாக செயல்படுறாரு அப்படின்னே சொல்லலாம். பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் லெஃப்ட் அப்படி போகிற போக்கில் அப்படி தட்டி விட்டு போகிறாங்களா, அந்த மாதிரி தான் பத்திரிகையாளர் சந்திப்பெலாம் இருக்குது. அதே போல் இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த ஞானசேகரன், அந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு எதிராக எதிர்க்கட்சிங்க கோஷம் போடும்போது என்ன சொன்னார், சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அந்த சார் அப்படின்னு கேட்குறீங்களா, ஆதாரம் இருந்தால் கொடுங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு பதில் சொன்னார் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வே ஆஃப் டெல்லிங்னு சொல்லுவாங்களே, வே ஆஃப் அப்ரோச், அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ஆதாரம் கூடன்னு என்கிட்ட கேட்குறீங்க, அதுக்கு எதுக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, ஆட்சி விட்டு வெளில போயுங்க அப்படின்னு. ஒரு ரொம்ப இன்டெலெக்சுவலான பதில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு யதார்த்த மனிதன் சிஎம் ஆனாக அவங்களோட நடவடிக்கை எப்படி இருக்குமோ அது போல தான். அதே போல் துரைமுருகன் ஒரு வாட்டி சட்டமன்றத்தில் ரொம்ப சவுண்டாக பேசுவார். அதுக்கு அவர் பதில் ரிப்ளை இருக்கும் பாரு, ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப அவர் கோபத்தை ரொம்ப காட்டமாகவும் பதிவு செஞ்சுருப்பார். அது மூத்த உறுப்பினர் அவர்கள் இவ்வளோ கோவப்படாது, இந்த மாதிரி கத்தனாக அதுக்கெலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், எதுக்கு கத்துறீங்க, நீங்கள் பதிலை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். எடப்பாடி அவர்கள் மிகவும் வலிமை மிக்க தலைவர் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் அதான். துரைமுருகனை ஃபேஸ் பண்ணதாக இருக்கட்டும், இப்போவும் சரி எல்லா பத்திரிகையாளர்களையும் லெஃப்ட் போகிற போகல அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டே இருப்பார். எந்த பத்திரிகையாளர் சந்திப்பையும் புறக்கணிக்கிறது கிடையாது. இப்பயும் சொல்கிறேன், அவருக்கு நிறைய த்ரெட் இருக்குது. அவருக்கு அகெயின்ஸ்டாக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அவர் மீண்டு வருவார். இப்போ வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷனை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் கடந்து போவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஏடிஎம்கே ஆட்சிக்கு வர்றது கையில் இருக்குது, எடப்பாடி அவர்கள் கையில் தான் இருக்குது. அந்த கூட்டணி வியூகம் மட்டும் அவரோட கணக்குப்படி சரியாக அமைஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகிறது உறுதி. இதை யாராலுமே மாற்ற முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேலும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் திறம்பட செயல்படுறதுல ரொம்ப வல்லவர் அப்படின்னே சொல்கிறான். கட்சி ஒற்றை தலைமை இருந்தால் தான் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஓபிஎஸ் கட்சியை விட்டு போனாலுமே பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னார். ஏகப்பட்ட பிரச்சனை அந்த கட்சியில் இருந்தது, எல்லாத்தையும் போகிற அளவுக்கு சரி செஞ்சு இன்னமும் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் கூட சில மனக்கசப்பு இருந்தது, அதை இப்போ சரி பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா திரு ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காங்க. அதிமுக ஒன்று சேரும், மீண்டும் அந்த 1.5 கோடி தொண்டர்கள் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதிமுக போன்ற கட்சிகள் அதுவும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக அடுத்த முறை ஆட்சி ஆளணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.